அதிமுகவுடைய ஊடக பிரதிநிதியா இருக்கக்கூடிய CR சரஸ்வதி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். வணக்கம் செல்வி சரஸ்வதி. இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய இணைந்ததுக்கு நன்றி. உங்களுடைய அதிமுக எல்லா கட்சிகளுமே கூட்டணி பற்றிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் போது அதிமுக மற்றும் கூட்டணி உண்டா இல்லையா என்பது பற்றிய ஒரு முடிவை அறிவிக்காமல் மிக தனியாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு இந்த மே 16ஆம் தேதி இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய தலைவிக்கு தற்போதைய தமிழக முதலமைச்சருக்கு ஒரு விசேஷமான எண்ணாக கருதப்படக்கூடிய 6+1 7 அந்த கூட்டுத்தொகை 7 வரக்கூடிய மே 16ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சிக்னலா நீங்க பாக்குறீங்களா? ஆல்ரெடி நாங்க மக்கள் மத்தியில பாசிட்டிவா இருக்கோம். அதோட இதுவும் சேரும் போது இரட்டடிப்பு சந்தோஷம். மக்கள் மிகப்பெரிய வெற்றியை நாடாளுமன்றத்துல 2014 37 தொகுதி அம்மாவுக்கு தனியா நிக்கும் போது கொடுத்தாங்க. அப்பவே கிட்டத்தட்ட 220 சட்டமன்ற தொகுதி வாக்களித்து தான் 37 நாடாளுமன்ற எம்பிக்களை கொடுத்திருக்காங்க. அப்பவே அந்த அத்தனை தொகுதியிலும் அம்மாவுக்கு இருக்கிற செல்வாக்கை மக்கள் எடுத்து சொன்னாங்க. இந்த தேர்தலில் நிச்சயமாக உறுதியாக மிகப்பெரிய சரித்திர வெற்றியை ஒரு கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 234 தொகுதியிலும் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு மக்கள் தர தயாரா இருக்காங்க. இந்த நேரத்துல ஊடகங்கள்ல தேர்தல் கமிஷனுக்கு நாங்க ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா கடந்த மாதம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நம்முடைய சென்னைக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்போ எங்களுடைய அனைத்து இந்த அதிமுக ரெக்வஸ்ட் வச்சோம். பெண்களுக்கு தனியாக வாக்குச்சாவடி வேண்டும், அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களுக்கு வேண்டிய சௌகரியங்களுக்கு செய்யணும்னு. அதற்கு ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. பெண்களுக்கு என்று தனி வாக்குச்சாவடி அமைக்கப்படும், மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம வாக்களிக்க உதவி செய்யப்படும். சோ நாங்க இந்த நேரத்துல அவங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். செல்வி சரஸ்வதி, எனக்கு ஒரு சந்தேகம் என்ன, மே 2ஆம் தேதி மனுக்கள் வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மே 2ஆம் தேதி. ஆனால் மே 16ஆம் தேதி கிட்டத்தட்ட 2 வாரங்கள் 14 நாட்கள் கழித்து தான் வாக்குப்பதிவு நடக்கிறது. இந்த 14 நாட்கள் இடைவெளி என்பது அதிமுகவுக்கு சாதகமாகிவிடும் என்ற ஒரு அச்சம் சரியா? ஆல்ரெடி பாண்டே சார் மக்கள் மனதில் ஆணித்தரமாக எங்கள் முதலமைச்சர் அம்மா அமர்ந்திருக்கும் போது எங்களுக்கு 14 நாளா 44 நாளா 24 நாளா கணக்கே கிடையாது. மக்கள் மனதில் மீண்டும் 6வது முறையாக அம்மா தான் முதலமைச்சருங்கிறதை தீர்மானிச்சு வச்சிருக்காங்க. தேர்தல் அன்னைக்கு அதை பூத் வாக்குச்சாவடிக்கு அதை ஓட்டாக வழங்கி அம்மாவை மீண்டும் அமர வைக்க தயாராயிட்டாங்க. ஆக அந்தளுடைய கணக்கில் எங்கள் அம்மா அவர்கள் சொன்னதை போல தேர்தல் பணிகளை பொதுக்குழு அம்மா சொன்ன பிறகு நாங்கள் ஆரம்பிச்சு எங்கள் பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்களும் எங்களுக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க. இதில் மிகப்பெரிய வெற்றி அடைய போவது எங்கள் அம்மா தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதைத்தான் ஆணித்தரமாக சொல்ல முடியும் சார். நன்றி சரஸ்வதி, உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்து.